ஹை பீப்பிள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசில இருக்க லாஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் அப்படின்ற கம்பெனிய பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு செக்மெண்ட்டுக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் வருது. ஐடிசி சிகரெட்ஸ்ல என்ன சேல்ஸ் ப்ராஃபிட், அப்புறம் எஃப்எம்சிஜில பேப்பர் போர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அக்ரி பிசினஸ் இது ஒண்ணுத்துலயுமே எவ்வளோ சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் வருது அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன விதமான பிளான் வச்சிருக்காங்க ஃபியூச்சருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ பத்தின ஒரு நியூஸ் பார்த்துலாம். ஸோ ஐடிசி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஐடிசி அவங்களோட ஹோட்டல் டிவிஷன் அப்படின்ற இருக்க கம்பெனிய வந்து இவங்க வந்து ஜனவரி 1, 2025 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து வெளிய அவங்க வந்து அனுப்பிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ எதுக்காக வந்து இந்த கம்பெனி வந்து அவங்க குரூப்ல இருந்து வெளிய அனுப்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் அப்படின்றது வந்து ஒரு யூனிக்கான ஒரு பிசினஸ். ஸோ மத்த பிசினஸ்க்கும் இதுக்கும் வந்து பெருசா ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சிகரெட், அதுக்கப்புறம் வந்து எஃப்எம்சிஜி, பேப்பர்ஸ், அக்ரி பிசினஸ் இந்த எல்லா பிசினஸுக்குமே ஒரு விதமான லிங்கேஜ் இருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர்ல இருந்து அவங்க ரா மெட்டீரியல் வாங்கிட்டு, அதை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மேனுஃபேக்சர் பண்ணி, அத ப்ராடக்ட்டா மாத்தி, அத வந்து ஒரே வகையில தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ ஒரு லாரி எடுத்தாங்கன்னா, அது வந்து எஃப்எம்சிஜி சிகரெட்டும் இருக்கலாம், எஃப்எம்சிஜி அதர்ஸும் இருக்கலாம், பேப்பர் இருக்கலாம். அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகே. ஈஸியா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு லாரில போட்டு வந்து சென்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ இந்த பிசினஸ்ங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் அதுங்களுக்குள்ள இருக்கு. ஆனா ஐடிசி ஹோட்டல்ஸ் அப்படின்றது அந்த ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஏன்னா, ஹோட்டல்ஸ் அப்படின்றது ஒரு சர்விஸ் பிசினஸ். இங்க வந்து பொருளா இவங்க எதுவுமே விக்கிறதில்ல. இவங்க வந்து சர்விஸா தான் விக்கிறாங்க. ஸோ நீங்க வந்து போய் இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணலாம். இல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃபுட் சாப்பிடலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான் இங்க இருக்கு. ஓகே. ஸோ இங்க வந்து மேனுஃபேக்சரிங் அப்படின்றது எதுவுமே இந்த ஹோட்டல்ஸ் பிசினஸ்ல இல்ல. ஸோ ஐடிசி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எதுக்காக இந்த கம்பெனி நம்ம வச்சிருக்கோம்? இத வந்து நம்ப வெளிய அனுப்பிட்டா ஃபார் பெட்டரா வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து அ மீதி இருக்க இந்த பிசினஸ்ல மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இது வந்து தேவையில்லாத ஒரு பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இத வெளிய அனுப்பியிருக்காங்க. இது நல்லதான்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப 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 நல்ல விஷயம். ஏன்னா, ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட அன்ரிலேட்டட் இல்ல அன்கோர் ஓகே முக்கியமான பிசினஸா இல்லாத பிசினஸ வெளிய அனுப்பிடுறது தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அததான் வந்து ஐடிசி பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுலருந்து அவங்களுக்கு எதனா பணம் வந்ததா அப்படின்றத வேணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐடிசி வெளிய போனதால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சேல்ஸ் வந்து கம்மி ஆகியிருக்கும். ஓகே. ஸோ ஐடிசியோட ஹோட்டலோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க கிட்டத்தட்ட ஒரு 3500 crore இருக்கு. மார்ச் 2025ல. இந்த சேல்ஸ் வந்து இதுக்கப்புறம் இவங்களுக்கு கிடைக்காது. ஓகே. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 75,000 crore இருக்குங்களா? இதுல வந்து இந்த 3500 crore வந்து இருக்காது. ஓகே. ஒண்ணு இந்த இந்த சேல்ஸும் இருக்காது. அதே மாரி இங்க இருக்கிற எல்லா நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிமூவ் ஆயிட்டு, இந்த 630 crore இருக்கு பார்த்தீங்களா? இதுவும் வந்து ரிமூவ் ஆயிடும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ் வந்து ஒரு 20% ப்ராஃபிட்டபிள் பிசினஸ். ஓகே. அத வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வெளிய அனுப்பிட்டாங்க. ஸோ இது ஒண்ணும் மிஸ்டேக்கே இல்ல. இது வந்து ஆக்சுவலி ஒரு கரெக்ட்டான விஷயம். என்னன்னா, நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட இவங்களோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா வந்து ஐடிசி சேல்ஸ் வந்து ஹோட்டல் சேல்ஸ் வந்து தனியா போனதால. அதே மாரி ப்ராஃபிட்டும் அதுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு கம்மியாயிடும். ஸோ இதுதான் வந்து இதுல இருக்க மேஜர் திங். ஓகே. இதுல 2வது விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஆ இப்போ சப்போஸ் இங்க பாருங்க 24லயும் 25லயும் பார்த்தீங்கன்னா, 24ல ஒரு 67,000 crore 68,000 இங்க ஒரு 75,000 crore இருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20லருந்து 35 போயிருக்கு. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரார்டினரி. இது எப்படி இவ்ளோ அதிகமா ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் கம்பெனி இவங்க வெளிய விக்கும்போது, ஓகே. இது வந்து இவங்க வித்துட்டாங்கன்னா, இது கம்ப்ளீட்டா அவங்கள விட்டு வெளிய போல. ஓகே. இன்னும் அவங்க ஓனர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க இதுல இருக்க ஷேருங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வெளிய குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. அந்த ப்ராஃபிட் மட்டுமே 18,000 crore ஓகேங்களா? இந்த 18,000 crore தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 35,000 crore வந்திருக்கு. ஓகே. இது நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்டின்னா, இந்த ப்ராஃபிட் வந்து கி அ சப்ஸ்டான்ஷியலா கீழ போயிடும். ஸோ இதுலருந்து நீங்க ஒரு 18,000 crore ரிமூவ் பண்ணீங்கன்னா, பேலன்ஸ் 17,000 crore தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்களோட டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஒன் டைம் இன்கம். ஓகே. நார்மலா அவங்களோட ஒன் டைம் இன்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3,000 crore ஆவரேஜா அப்படின்னு இருக்கு. ஓகே. இல்ல ஒரு 2,000 crore நீங்க வச்சீங்கன்னா கூட, ஸோ இதுல வந்து 18லேருந்து 2 ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஒரு 16. ஸோ இதுலருந்து வந்து ஒரு 16,000 crore வெளிய போயிடும். அப்படி வெளிய போச்சுன்னா, ஆல்மோஸ்ட் இதே ப்ராஃபிட்டா தான் இருக்கும். ஸோ ப்ராஃபிட் வந்து இவங்களுக்கு பெருசா ஏறல. ஓகே. எப்போனா 25க்கு 24லருந்து 25க்கு ப்ராஃபிட் வந்து பூஸ்ட் அப் ஆகல. ஓகேங்களா? இது நல்ல விஷயமான்னு கேட்டீங்கன்னா, இது இது ஒரு பேட் திங். பட் இந்த கம்பெனி நெறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும்போது, இது இன்னும் ஒரு ஒரு பெரிய மேஜர் பேட் திங்கா எனக்கு தெரியல. ஓகே. எந்த கம்பெனி இருந்தாலும் நீங்க எதுனா ஒரு இடத்துலயாவது ரிஸ்க் எடுக்கணும். ஓகே. எந்த ரிஸ்க்குமே எடுக்க மாட்டேன்னா, அப்ப நம்ப பிக்ஸட் டெபாசிட்ல தான் பணத்த போடணும். ஓகேங்களா? அதுக்கு நீங்க ரிஸ்க் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்ன்றது கிடைக்கும். இதுதான் நீங்க எடுக்க வேண்டிய ரிஸ்க். ஓகே. இதான் இந்த கம்பெனில இருக்க ஒரு அ மேஜர் நியூஸ். ஓகே. இவங்க இந்த ஷேர வந்து வெளிய குடுத்தது. ஐடிசி ஹோட்டல்ஸ இவங்க டிமெர்ஜ் பண்ணது. அப்ப ஐடிசி ஹோட்டல்ல இவங்க ஒரு
எந்த விதமான கண்ட்ரோலும் எதுவுமே இல்லையானா சரி அப்படி இல்லை, இவங்க வந்து இன்னும் ப்ரொமோட்டரா தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஐடிசி பார்த்தீங்கன்னா இன்னமும் கிட்டத்தட்ட வந்து 40% இவங்க தான் ஓனர். ஓகேங்க. ஐடிசி இது கம்பெனி வந்து 40% இந்த கம்பெனில ஓனர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க ஐடிசி வாங்கினீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா 40% ஆஃப் ஐடிசி ஹோட்டல்ஸோட ப்ராஃபிட் இவங்களுக்கு தான் வரப்போகுது. ஓகே, இவங்களுக்கு தான் அது வரும். ஓகே, ஸோ நீங்க ஐடிசி ஹோட்டல்ஸ் வாங்கலாமா வேணாமான்னா இதுல வாங்கினாலே அதுவுமே இன்க்ளூடட் தான் ஆகுது. ஓகே, இல்ல உங்களுக்கு தனியா ஹோட்டலும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஹோட்டலும் வாங்கலாம். ஓகே, பட் அது வேற வேற வீடியோல பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸை பத்தின வீடியோ வேற ஒரு இதுல பார்க்கலாம். ஸோ இதுல இருந்து வேற என்னென்ன நடந்திருக்கு, இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் வெளியே போனதுல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 crore கேஷ் கொடுத்துருக்காங்க ஐடிசி ஹோட்டல்ஸ்க்கு. ஏன்னா அவங்க தனியா போயிட்டு அவங்க நடத்தணுன்றதுக்காக. ஸோ ஐடிசியில் வந்து ஹோட்டல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கடனும் அவங்க எடுத்துக்கல. ஸோ அதுவும் வந்து இங்க கிளியரா தெரியும். கடன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கடனும் ஒன்றும் பெருசாலாம் அவங்க எடுத்துக்கல. 73 crore தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ பெரிய லெவல்ல கடன் அவங்க எடுக்கல. வெறும் 1500 crore கேஷை மட்டும் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அதுவும் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க 1500 crore. ஏற்கனவே ஒரு 200 இருக்கு. இப்போ ஒரு 1500 சேர்த்தீங்கன்னா 1000 ஒரு 700 crore வரும். அது வந்து ஐடிசி இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐடிசி ஹோட்டல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த கம்பெனி பிரியும் போது அதை நடத்தணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இதனால ஐடிசிக்கு என்ன லாபம் வந்திருக்கானா, இல்ல ₹1 கூட கேஷ் வரல. அவங்க ஜஸ்ட் வந்து அந்த ஷேரை அந்த கம்பெனியை வெளியே புஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, புஷ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதில் ஐடிசியில் என்ன சொல்றது, ஐடிசியில் யாரெல்லாம் ஷேர் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸை கொடுத்துட்டு அவங்களே வந்து ஓனர் ஆக்கிட்டாங்க டைரக்டா ஐடிசி ஹோட்டல்ஸுக்கு. ஸோ இதனால வந்து ஐடிசிக்கு இந்த இதுலேருந்து ₹1 கூட கிடைக்கல. ஓகே, ஆனா இது வித்தது வந்து ஒரு ப்ராஃபிட் சொல்லுவாங்க. பேப்பர் ப்ராஃபிட், அக்கவுண்டிங் ப்ராஃபிட் சொல்லுவாங்க. அந்த ப்ராஃபிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு 17,000 crore இல்ல 15,000 crore அப்படின்ற இந்த அமௌண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது இது வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ பத்தி. ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, செஞ்சுரி பேப்பர் அப்படின்ற கம்பெனி அவங்க வாங்குனத பத்தி பார்த்தோம். இங்க ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து அவங்க அ டிமெர்ஜ் பண்ணதும் பார்த்திருக்கோம். ஸோ ஏன் ஒரு கம்பெனி இப்படி மாத்தி மாத்தி ஒரு வாங்குறது, விக்கிறதுன்னு இப்படி பண்ணினே இருக்கிறாங்க? ஒரே கன்ஃப்யூஷனா இருக்குன்னா, இல்ல அவங்க ஆக்சுவலி கன்ஃப்யூஷன் பண்ணல. அவங்க இப்ப தான் கிளாரிட்டிக்காவே வந்திருக்காங்க. ஓகேங்களா? அவங்க இப்ப தான் கிளாரிட்டியா வந்து வந்திருக்காங்க. ஸோ ஃபியூச்சருக்கு ஏத்த மாரி அவங்கள பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, அதிகமா நம்ம ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட போறோம். ஸோ அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி டூ ஈட் ப்ராடக்ட்ஸ் தான் சாப்பிட போறோம். ஓகே. அதிகமா சூப்பர் மார்க்கெட்ல போய் தான் நம்ம பொருள் வாங்க போறோம் அப்படின்றதுனால, இவங்க பெர்ஃபெக்ட்டா என்ன பிளான் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சூப்பர் மார்க்கெட் ரிலேட்டடா இருக்க எல்லா ஐட்டம்ஸையும் இவங்க புரொடியூஸ் பண்ணி சூப்பர் மார்க்கெட்டுக்கு புஷ் பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க ரொம்ப கிளியராவே இருக்கிறாங்க. ஓகே. ஸோ இதுல லாஸ்ட்டா நம்ம பார்க்க போறது வந்து செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனுவல் ரிப்போர்ட் தான். ஓகே. ஸோ 2024, 25 ஓகே. அந்த இயரோட ஆனுவல் ரிப்போர்ட். ஸோ ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் இருந்தா நீங்க டவுன்லோட் பண்ணி ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ இதுல ஆனுவல் ரிப்போர்ட் வந்து பேஜ் நம்பர் 277 அப்படின்றத போய் நம்ம வந்து ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இது ரொம்ப குரூஷியலான இன்ஃபர்மேஷன். ஏன்னா, இதுவரைக்கும் நம்ம எல்லா கம்பெனியுமே வந்து பார்த்தது என்னன்னா, ஒரு சேல்ஸ் இருக்கும். ஒரு ப்ராஃபிட் இருக்கணும். ஆனா அது வந்து ஒரு கம்பெனி ஒரு பிசினஸ்ல இருந்தா அந்த மாரி அவங்க காமிக்கலாம். ஆனா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு கான்கிளமேட் சொன்னது. கான்கிளமேட்னா பல கம்பெனிகள் இது ஒரு கம்பெனிக்குள்ள இருக்கு. ஸோ இது நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இவங்க கிட்ட இருக்கிறது வந்து சிகரெட், எஃப்எம்சிஜி, அக்ரி, பேப்பர் போர்ட். ஓகே. இந்த 4மே இருக்கு அவங்களுக்குள்ள. ஸோ ஆ இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்க டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ மட்டும் சேல்ஸ மட்டும் காமிக்குது. இது வந்து சேல்ஸ் டேட்டா. ஓகே. இது ஃபுல்லா சேல்ஸ் டேட்டா. இது வந்து இவங்களோட ப்ராஃபிட் டேட்டா. ஸோ இந்த ஒரு டிவிஷனும் எப்படி ப்ராஃபிட் தருது அப்படின்ற ப்ராஃபிட் டேட்டாவும் குடுத்துருக்காங்க. இது நான் உட்கார்ந்து அனலைஸ் பண்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்றதுனால, இது வந்து ChatGPTல இந்த இன்ஃபர்மேஷன போஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ உங்களுக்கு பாருங்க. இத அப்படியே இந்த பிக்சர் அப்படியே காப்பி பண்ணி, இங்க போஸ்ட் பண்ணி, அனலைஸ் த செக்மெண்ட் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்ன்னு குடுத்துருக்கேன். அதுவே எல்லா வகையிலுமே கால்குலேட் பண்ணிடுச்சு. இது கரெக்ட்டான்னு நானும் ஒரு தடவ செக் பண்ணிட்டேன். ஸோ அது என்ன குடுக்குதுன்னு பார்க்கலாம். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. எவ்வளோ நீட் அண்ட் கிளீனா ChatGPT ஏஐ ஒர்க் ஆகுது பாருங்க. இது நான் பண்றது தான் இருந்துதான். இது நான் பண்றதா இருந்தா எப்படியும் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். இது வந்து டேட்டாவ நான் டைப் படிக்க. ஓகே. இத டைப் பண்ணி இத வந்து பார்த்தீங்கன்னா, நான் அனலைஸ் பண்றதுக்கு எப்படியும் 1/2 அன் ஹவர் மினிமம் ஆகும். ஓகே. ஆனா ChatGPTல இத நான் போட்டதுல பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து ஒரு ஒரு 1 மினிட்லயே இந்த டேட்டாவ குடுத்துருச்சு அது. அதுக்கப்புறம் நான் வெறும் அனலைஸ் பண்ண வேண்டியது தான். ஓகே. அது வந்து பெர்ஃபெக்ட்டா எல்லா கால்குலேஷன்ஸ் வந்து போயிடுச்சு. நான் ஜஸ்ட் இது கரெக்ட்டா அது பண்ணியிருக்கான்றது மட்டும் நான் நம்பர்ஸ் செக் பண்ணேன். ஒரு 5 மினிட்ஸ் செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ப இத ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ChatGPT யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்க பண்ணுங்க. ஓகே. ஸோ இதனால தான் பாருங்க டேட்டா என்ட்ரி வேலைலாம் இனிமேட்டு போயிடும். ஓகே. ஏஐயால. ஏன்னா டேட்டா பாருங்க நீங்க இமேஜா போட்டீங்கன்னா, அதுவே நம்பர்ஸா உங்களுக்கு எடுத்து குடுத்துரும். ஓகே.
ஸோ இதனால தான் ஏஐயால வந்து நிறைய பேருக்கு வேலை போக போகுது. டேட்டா என்ட்ரி பண்றவங்க அவங்கலாம் போயிடும். ஓகே. ஸோ வாங்க இப்போ நம்ம ஐடிசி உள்ள போய் டிஸ்கஸ் பண்ணலாம். ஐடிசியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹைலி ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சிகரெட் தான். ஏன்னா சிகரெட்ல அவங்க என்ன சொல்றாங்க, ரூ. 100க்கு சிகரெட் வித்தா கிட்டத்தட்ட ரூ. 61 ப்ராஃபிட். ஓகே. எஃப்எம்சிஜி உங்களோட இந்த அம் சிப்ஸு, பிஸ்கெட்ஸு, சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்ஜின் கம்மி. ஓகே. வெறும் 7% தான் இருக்கு அவங்களுக்கு. ஓகே. தென் எஃப்எம்சிஜி அக்ரி பிசினஸ். ஸோ இவங்க வந்து அக்ரிகல்ச்சர் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்களா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 20% தான் ப்ராஃபிட் வருது. பேப்பர் போர்ட்ஸ பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு 13% தான் ப்ராஃபிட் வருது. ஓகே. மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒண்ணும் பெருசா தேவையில்ல. ஏன்னா வந்து அதெல்லாம் ரொம்ப சின்னது. அதர்ஸ்ன்றது ரொம்ப சின்ன ஐட்டம். ஸோ இது நமக்கு ஒண்ணும் பெருசா தேவையில்ல. ஸோ இதுலருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகரெட் தான் இவங்களுக்கு இன்னமும் சூப்பரான விஷயம். அதனால தான் வந்து கவர்ன்மெண்ட் வந்து சிகரெட் மேல டாக்ஸ் போட போறாங்கன்னு சொன்னாலே, இந்த கம்பெனி வந்து ஷேர் பிரைஸ் கீழ போயிடும். ஓகே. இந்த பிசினஸ் என்ன பிளான் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து வரக்கூடிய லாபம் இருக்குங்களா? எவ்வளோ லாபம் வருதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 32,000 கோடி ரூபாயிலிருந்து சேல்ஸும், இதுலருந்து ப்ராஃபிட் மட்டுமே 20,000 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வருது இவங்களுக்கு. 20,000 கோடி. இந்த பணத்த அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மத்த டிவிஷன்ஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. மத்த டிவிஷன்ஸ்ல அவங்க அவங்க மேசிவா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வர பணத்த எல்லாத்தையும் டிவிடெண்டா டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க. இவங்களோட P&Lல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இவங்க சம்பாதிக்கிற எல்லா பணத்தையுமே இவங்க என்ன பண்றாங்க, டிவிடெண்டா டிக்ளேர் பண்ணாங்க. இங்க பாருங்க 84% டிவிடெண்ட். மொத்தமே டிவிடெண்டா குடுத்துட்டாங்க. ஸோ இவங்க டிவிடெண்டா எல்லாமே குடுத்துறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்க குரோத் ஆகணும்னா, இது மட்டும் ஃபர்ஸ்ட் இவங்க பண்ண வேண்டிய விஷயம் டிவிடெண்ட கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண அவங்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? இன்வெஸ்ட் பண்ண அவங்க ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணா தான் இந்த கம்பெனி வந்து இன்னும் ஃபாஸ்டரா டெவலப் ஆகும். ஸோ இப்போதைக்கு இட்ஸ் a குட் கம்பெனி தான். ஓகே. இப்பவும் அது நல்ல கம்பெனி தான். ஏன்னா சிகரெட்ல இருந்து வர எல்லா பணமும் வந்து என்ன பண்றாங்க, அத டிவிடெண்டா குடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் அவங்க அப்படியே சேர்த்து வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அத அதர் டிவிஷன்ஸ்க்கு புஷ் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க பண்ணின்னு இருக்கிறாங்க இவ்வளோ வருஷமா. ஆனா மத்த டிவிஷன்ஸ் எல்லாமே ப்ராஃபிட் கம்மி. ஓகே. சிப்ஸ்லாம் வித்துலாம் வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியுமான்னா, முடியாது. பெருசாலாம் சம்பாதிக்க முடியாது. ஓகே. அதுதான் இதுல இருக்க பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ ஆனா இந்த கம்பெனிக்கு வேற வழியுமே கிடையாது. ஸோ இந்த வழிய தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இந்த மாரி ஸ்நாக்ஸ் மார்க்கெட் தான் பெரிய மார்க்கெட் இந்தியால. ஸோ அந்த மார்க்கெட்குள்ளலாம் அவங்க என்டர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அக்ரி பிசினஸும் நல்லா புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பேப்பர் பிசினஸையும் அவங்க புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லா டிவிஷன்லயும் குரோ பண்றாங்க. ஆனா என்னன்னா, எதுவுமே ப்ராஃபிட்டபிளான டிவிஷன்ஸ் இல்ல. சிகரெட் தான் சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட். ஆனா வந்து கவர்ன்மெண்ட் வந்து இந்த இந்த ப்ராஃபிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொலாப்ஸ் பண்ணினே இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுல மேல டாக்ஸ் போட்டு இந்த ப்ராஃபிட்ட கம்மி பண்ணினே தான் இருப்பாங்க ஃபியூச்சர்ல. ஓகே. ஸோ இந்த செக்மெண்ட் எப்படி வளர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகரெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மி ஆயிடுச்சு சொல்லுது. ஓகே. போன வருஷத்த விட இந்த வருஷம் அதுலேருந்து வந்த ப்ராஃபிட் கம்மியாகுது. ஆ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து கம்மியாகுது. ஆனா, சேல்ஸ் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லுது. ஸோ நீங்க இங்க பார்க்கலாம். ஓகே. இங்க 20,000 இருந்தது. இல்ல நீங்க இங்கேயோ பார்த்தா கூட தெரியும் உங்களுக்கு. ஓகே. லாஸ்ட் இயர் 30,000 இந்த சிகரெட் சேல்ஸ். இந்த வருஷம் 32 சேல்ஸ் ஏறிடுச்சு. லாஸ்ட் இயர் வந்து 21,000 ஓகே. 20,900 இந்த எஃப்எம்சிஜி சேல்ஸ் 21,900 ஏறிடுச்சு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெர்சன்டேஜ் ஏறி இருக்கு. அக்ரி பார்த்தா 8,200 இருந்தது வந்து இந்த தடவ 12,000 ஏறிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ரீமா அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 6,500 சேல்ஸ் பண்ணது. இந்த வருஷம் 6,600 பண்றாங்க. ரொம்ப கம்மியா, கொஞ்சம் ஸ்லோவா தான் ஏறியிருக்காங்க. ஸோ அவங்களோட மேஜர் பிசினஸ் எது நல்லா பண்ணியிருக்குன்னா அக்ரி தான். ஸோ அக்ரி பரவால்ல. நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. ஆனா அவங்க ஃபோக்கஸ் பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்எம்சிஜி தான். எஃப்எம்சிஜி தான் இந்த கம்பெனிய காப்பாத்தணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இதுல இருக்க நேச்சர். ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி நம்ம செக்மெண்டல் அனாலிசிஸ் பண்றது. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு கம்பெனியோட பல கம்பெனிஸ் அதுக்குள்ள இருக்குது, பல ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா, அத செக்மென்ட்க்கு வழியா போயிட்டு நம்ம அத பிரேக் பண்ணி பார்க்கணும். ஓகே. அவங்க எப்படி என்ன பண்றாங்கன்னு. ஓகே. ஸோ சிகரெட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ப்ராஃபிட் ஸ்லோவா இருக்கு. எஃப்எம்சிஜி லோ ப்ராஃபிட். ஆனா இதான் ஃபாஸ்ட்டா குரோ ஆகுது. ஓகே. குரோ ஆகணும். ஓகே. அண்ட் அக்ரி பிசினஸ் ஃபாஸ்ட்டா குரோ ஆகுது. மார்ஜினும் ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கு. பேப்பர் போர்ட்ஸ் இதையும் அவங்க வந்து குரோத் பண்றதுக்கு புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா எப்படி பார்த்தீங்கன்னாலும், இது ஒரு குரோத் கம்பெனி. ஓகே. குரோத் கம்பெனி அட் அ டீசென்ட் வேல்யூவேஷன். ஓகே. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட கான்செப்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த கம்பெனி நீங்க ஒரு ஒரு 10 இயர்ஸ் இருக்குமா இந்த கம்பெனி அப்படின்னு கேட்டா தாராளமா இருக்கும். ஓகே. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்குலாம் வந்து அழிஞ்சிடாது இந்த கம்பெனி. ஸோ 10 இயர்ஸ் இந்த கம்பெனி இருக்கும் அப்படின்னா, நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க 10 இயர்ஸ் கூட வெயிட் பண்ணலாம். ஸோ 10 இயர்ஸ் இது குரோத் ஆகுமானா, தாராளமா குரோ ஆகும். ஏன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சன்ஃபீஸ்ட் பிஸ்கட் வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் ஃபுல்லா டாமினேட் பண்ணனோ, அதே மாரி தான் இந்த கம்பெனி மத்த ப்ராடக்ட்ஸ் வச்சும் அந்த சூப்பர் மார்க்கெட்ட கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணினே இருப்பாங்க. ஸோ நீங்க நீங்க சூப்பர் மார்க்கெட் போனா நெக்ஸ்ட் டைம் செக் பண்ணுங்க. எத்தன ஐடிசி ப்ராடக்ட்ஸ் வந்து அங்க எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுன்னே போகுதுன்னு பாருங்க.
ஓகே. ஸோ ஒரு ப்ராடக்ட் கையில் எடுத்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட் போறீங்க, ஒரு ப்ராடக்ட் கையில் எடுத்தீங்கன்னா, அது எந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பாருங்க. ஓகே. அப்படி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஐடிசி எத்தனை பொருள் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றது. ஓகே. ஸோ அதை வச்சுமே நீங்க இந்த கம்பெனியை வாங்கலாமா, வேணாமா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணலாம். ஓகே. ஸோ தேங்க் யூ கைஸ். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எதனா டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ ரெடி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்க கிரியேட் பண்றோம். ஸோ தேங்க் யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.